உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். அவர் குறிப்பிட்ட யானை நீங்க அமித்ஷா நரேந்திர மோடின்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் உதயநிதினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசுக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் இருக்க முடியும். இப்ப எனக்கு ஸ்டாலின் அரசுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், திமுக அரசு நான் ஆதரிக்கிறேன், நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி பார்ட்டி இஸ் தேர், ஆல்ரெடி கவர்மெண்ட் இஸ் தேர். இப்படி நீங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு இல்லாத இன்னொன்னு அப்படின்னு நீங்க கொண்டு வரும். இன்னொன்னு 2026 திரு விஜய் ஆட்சியை பிடிக்க போறதும் கிடையாது அப்படிங்கிறத ஏடிஎம்கே அவர்கிட்ட சொல்லும். அப்ப நம்ம சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய வெற்றி. அப்ப விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துட்டாங்க, அப்ப பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அப்ப இது வெற்றிக்கான ஒரு கூட்டணியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. So what I learned, ADMK is trying to convince Mr. Vijay. எல்லாரும் சிகப்பா இருக்கணுமா, நான் கருப்பா இருக்கேன். எல்லாரும் உயரமா இருக்கணுமா, நான் நார்மல் உயரணும். அப்ப நான் உங்கள்ட்ட வித்தியாசப்பட்டு கிடக்குறேங்கிறதா அந்த ரஜினி, அந்த விஜயகாந்த், அந்த விஜய். அப்ப இதுல பாலிசில ஒரு யூனிக். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் வித்தியாசமா இருக்குது அவங்க கட்சி ஓட்டுறாங்க? யூனிக்னஸ். அவங்க அரைச்ச மாவை அரைக்கல. விஜய் அவர்களுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சீமான் அவர்களுக்கு 8% ஓட்டு ப்ரூவன். சீமானோட 8% விஜய்க்குள்ளே அடக்கம். சோ இந்த ரெண்டு சேர்ந்தா 18 மாறாது, 10 தான் நிக்கும். ஆனா இவங்களுடைய ஓட்டுல அதிமுகவுடைய ஓட்டு, திமுகவுடைய ஓட்டு 1. நான் இன்னமும் திரு விஜய் அண்ட் எஸ்ஏசி தான் சரின்னு நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர தயங்கின ஒரு இடம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் விட்டது. ரஜினிகாந்த் அவர்கள் 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு நின்றுந்தாருன்னு அவர் 20-25% வாக்குகள் அள்ளிப்பார். தமிழ்நாட்டு அரசியலே மாறிடும். அந்த தேர்தல் வந்த உடனே திரு விஜய் அவர்களுடைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெளிப்படுத்திக்கிற சித்தாந்தத்தில் நான் யூனிக்னஸ் பார்க்கல. ஒரு சமூக நீதி, தேச ஒற்றுமை, மொழிப்பற்று, புதுசாக ஏதாவது சொல்லணும்ல. என்னங்க உங்களுக்கு பண்ணுவீங்க? அவருடைய கட்சி கொடி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கொடிகளை விட கொஞ்சம் தனித்துவமாக தானே சார் இருக்கு. சமத்துவ மக்கள் கட்சியோட கொடி கம்பத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழருடைய கொடி கம்பத்தை யோசிச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி கம்பத்தை யோசிச்சு பாருங்க. மூணுலையுமே ரெட் எல்லோ ரெட். ஆனா 3ன்ற ஒரு இடத்துல 2 கட்சிகள் தானே சார் இப்போ இருக்க போகுது. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் அவர்களுடைய கட்சி நிகழ்வு, முதல் அஃபிஷியலான அரசியல் நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். இதை தன்னுடைய கட்சியினுடைய கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு, கொடி பாடலையும் வெளியிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். வரவேற்க வேண்டிய விஷயம். திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் சொன்ன போல் எல்லாரும் வரவேற்க வேண்டியதான். திரு அண்ணாமலை குறிப்பிட்டார், அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்க வேண்டியதான். ஒரு வெல்கம் நோட்டு கொடுக்கலாம். நமக்கு அதில் ஒன்றும் தப்போ பிழையோ எப்படி சொல்ல முடியும். அவர் அரசியலுக்கு வர்றது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சியில் சேரலாம், அது அவங்க இஷ்டம். ஸோ அவர் கட்சிக்கான ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துறதுல கட்சிக்கான பெயரை அறிவிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கட்சியோடைய கொடியும் பாடலையும் வெளியிட்டிருக்கிறார். அடுத்தடுத்த மூவ் செப்டம்பர்லேயே மாநாடு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். ஸோ அது அடுத்த கட்டம். அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு வரைக்குமான அவருடைய எதிரி யார், அவர் யாரை நோக்கி அரசியல் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல பிஜேபி தவிர ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அவர் ஊழல் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருந்தாலும், மதசார்பின்மை அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருந்தாலும், நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் பற்றி பேசலை. அவர் சிஏஏ பற்றியும் நீட் பற்றி தான் பேசியிருக்கிறார். இப்போ அது ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவர் போவார்னு புரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு, நிலைப்பாடு எல்லாமே வர தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டதுலேருந்து தான் சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபியை அவர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி அந்த கொடிப்பாடல் வெளியிட்ட வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது 2 யானைகள், மதம் கொண்ட யானைகள் மக்களை ஏதோ அச்சுறுத்தி அந்த இடத்துல தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது. அதன் பிறகு ஒருவர் வராரு, அரசனோ தலைவனோ யாரோ ஒருத்தர் குதிரையில் வராரு. அவருக்கு பின்னாடி 2 யானைகள் வராரு, கூட 2 யானைகள் நிற்குது. அந்த 2 யானைகளை இந்த 2 யானைகள் சாய்க்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 பெரும் யானைகளாக நம்ம பார்க்க வேண்டியது யாரை? தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த யானைனாலும் வச்சுக்கோங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னு, அந்த துவம்சம் செய்த யானைகள் ஒன்று முதல் காட்சி வருது பார்த்தீங்களா, அது பூரா இந்திய யானைகளாக இருக்குது. அந்த யானைகளை காலி பண்ணிட்டு ஜெயிக்கிற யானையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்பிரிக்க யானையாக இருக்குது. அந்த கட்சியோட கொடியில் 2 யானை இருக்கா. இந்த யானைகளை உருவத்தில் சைஸை வச்சும் காதை வச்சும் அடையாளப்படுத்துவாங்க. ஆப்பிரிக்க யானைகள் லார்ஜராக இருக்கும். இந்திய ஆசிய யானைகளோட, ஆசிய யானைகள்னு சொல்லுவோம் நம்ம, இந்திய யானைகள்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்தியாவில் இருந்தாலும் ஆசிய யானைகள் சைஸில் ஆப்பிரிக்க யானைகளோட கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்கும்.
அப்போ இந்த யானையுடைய நிறமும் இது பார்த்தீங்கன்னா கருப்பா இல்லை. நீங்கள் நல்லா அந்த வீடியோ திரும்பி எடுத்து போட்டு பாருங்கள், நீங்கள் நேரலுக்கு திரும்ப போட்டு பாருங்கள். துவம்சை செய்கிற யானைகள் பூரா இந்திய கருப்பு கலரில் இருக்கும். இந்த அதை மீட்டு ஜெயிக்கிற 2 யானைகள் வந்து ஒரு சாம்பல் கலரில் இருக்கும். அது ஆப்பிரிக்க யானையாக உட்காந்துருக்கு. எனக்கு என்ன கணக்குங்கிறது புரியல. ஸோ அவர் குறிப்பிடுற யானை நீங்கள் வந்து அமித்ஷா நரேந்திர மோடின்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் உதயநிதினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி வச்சுக்கோங்க. நான் நினைக்கிறது மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் இருக்க முடியும். இப்போ எனக்கு ஸ்டாலின் அரசுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், திமுக அரசை நான் ஆதரிக்கிறேன்னா நீங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி பார்ட்டி இஸ் தேர், ஆல்ரெடி கவர்மெண்ட் இஸ் தேர். அவங்கள தூக்கி பிடிக்கிறது நீங்கள் தேவையில்லை, ஆல்ரெடி தூக்கி பிடிச்சி தான் இருக்கிறாங்க. ஸோ நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், அது தேவையில்லை, பிஜேபி ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டியாக இருக்குது சொல்லுறீங்களா. அப்போ நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாலே இருக்கிற 2 அரசியலுக்கு வேறு. அப்போ நம்ம எப்படி மத்திய மாநில அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிஜேபி திமுக எடுத்துட்டா, மாநிலத்துக்குள்ளே எடுத்துட்டா திமுக அதிமுக, இப்படி இங்கே 2 பேர், அந்த 2 இல்லாத இன்னொன்று அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம யானைக்கு என்னங்கிறத நீங்கள் டெஃபினேஷன் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இப்போ நம்ம சௌரியம் தான். அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மத்திய அரசு பாஜக ஆல்ரெடி அவருடைய எதிர்ப்பு லிஸ்ட்டில் இருக்காங்க, அப்படி பார்க்கப்படுது. அப்போ இன்னொரு யானையாக திமுக மாநில அரசினுடைய ஆபேஸாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கலாம், பாஜகவும் திமுகவும் 2026 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் திமுக கூட தோழமையாக போகிறதுக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதே இல்லையே. திரு கமல்ஹாசன் அவர்கள் ஆதரித்து கொடுத்தாரு. எத்தனை சீட்டு வாங்கினார் 2024? சீட்டே வாங்கினார் கொடுத்தாரு. அப்போ என்னென்ன, அவர் ஏற்கனவே நாங்கள் 15 சப்போர்ட்டில் இருக்கோம், நீங்கள் 16 சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் வந்தாலும் சரி வராட்டாலும் ஒன்றும் நட்டம் இல்லை. அப்படி தானே போய் நின்றோம் அது. அப்போ திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு ஒரு கட்சி தேவையில்லை, அதுக்கு திமுக இணைஞ்சாலே போதும்ல. உங்களுக்கு புரியுங்களா? அதுக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை. அண்ட் இவர் சொல்கிறது இந்த கொடி தான் தமிழகத்தின் கொடியாக இருக்க போகிறது, இந்த கொடி தான் அடுத்த தலைமுறையின் கொடியாக இருக்க போகுது. அப்போ அவர் வந்து சீமான் போல அண்ணாமலை போல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் தான் ட்ரை பண்ணுறார். சரிங்களா? அப்போ ஆல்டர்னேட்டிவ்னு வரும்போதே கவர்மெண்ட்டாக பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட் காலி, பார்ட்டியாக பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே காலி. அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்லாம் ஏற்கனவே 2 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. 2014 என்டிஏ, 2024 என்டிஏ, ரைட்டுங்களா? 1 2016 மக்கள் நல கூட்டணி. இந்த 2 முறை இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒரு ஃபோர்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் புதுசாக வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இவர் யார் யாரோட அலைன் ஆக போகிறார். அப்போ நானாக புரிஞ்சுக்கிறது, பிஜேபி கூடயும் அலைன்ஸ் கிடையாது, டிஎம்கே கூடயும் அலைன்ஸ் கிடையாது, டிஎம்கே கூடயும் அலைன்ஸ் கிடையாது, ஏடிஎம்கே கூடயும் அலைன்ஸ் கிடையாது. இது நானாக புரிஞ்சுக்கிறது. பட் ஏடிஎம்கே ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். யாராவது சில நிதர்சனம் பண்ணி சார் இன்னொன்று 2026 திரு விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறதும் கிடையாது, இதையும் நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 2026 விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஏடிஎம்கே அவர்கிட்ட சொல்லும். பாஸ் நீங்கள் தனியாக வந்து அது வந்து டிஎம்கேக்கு தாங்க சப்போர்ட் பண்ண போகுது, டிஎம்கே ஒரு கூட்டணி இன்னைக்கு தேதிக்கு ஒன்றா இருக்குது, இன்னைக்கு தேதிக்கு அப்படியே ஒன்றா இருக்குது. இந்த பக்கம் சீமான் தனியாக இருக்கிறாரு, இந்த பக்கம் பிஜேபி தனியாக நிற்குது, இந்த பக்கம் நான் தனியாக நிற்கிறேன். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா 5 முனை போட்டியாயிரும். அப்போ நம்ம சேர்ந்தோம்னா ஒரு 4 முனை போட்டியாவது மாற்றலாம். அப்போ நம்ம சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய வெற்றி. அப்போ விஜயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துட்டாங்க, அப்போ பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வரும். கூட 4 பேர் யாரையாவது சேர்த்துக்கலாம். அப்போ இது வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஐ லேர்ன்ட், ஏடிஎம்கே இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் மிஸ்டர் விஜய். பட் விஜய் அதுக்கு சம்மதிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், என்னுடைய இப்போ இன்னைக்கு காலிலேருந்து என்னுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, திரு சீமான் கூடயே அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன். தனித்து தான் எல்லா இடத்துலையும் நிற்பாருன்ற ஒரு பிம்பம். தனித்து இல்லை, வேற ஒரு சீமானும் ஏடிஎம்கே ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட நீங்கள் போனீங்கன்னா நம்பர் 2 தான் போகணும். ஆமாம் தானே? கூட்டணி கட்சியா இவர் தான் போகும். விஜயோடைய கூட்டணியில் அதிமுகங்கிற சாத்தியம் இல்லைல்ல, அதில் நீங்கள் உடன்படுறீங்கல்ல. அப்போ அதிமுக கூட்டணியில் விஜய், அப்போ அது வந்து செகண்ட் ஃப்ரீல் ஆயிடுது, ரைட்டுங்களா? அப்போ அவர் வந்து நான் வந்து மாற்றத்துக்கான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு நான் நம்பர் 2 வர முடியாது. ஒன்று திரு சீமான்கிட்டே இப்போ அந்த சிக்கல் இருக்குது. நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தேன், சீமானும் தொடர்ந்து சொல்லுவார், எல்லாரும் ஒன்றா நில்லுன்னு. யார் முன்னாடி என்னுடைய பேட்டில் தந்தி டிவியில் சொன்னார், அந்த வார்த்தையை அவர் முதல்ல பயன்படுத்து தந்தி டிவியில் என்னட்டேன். நான் கேட்டது மதிமுக, பண்ருட்டி வேல்முருகன், பழக நெடுமாறன், இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா, திருமாவளவன் எல்லாம் ஒன்றா இருக்கீங்களே, எல்லாம் நீங்கள் ஒரே மாதிரி அணியாக போகலாம்னு போது அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதாவது ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருந்தாலே யார் முன்னாடி நிற்கிறங்கிற கேள்வி அவர் எழுப்பினார். அப்போ இவர் என்ன நினைப்பார், சீமான் நான் சீனியரு, 8% ஓட்டு ப்ரூவன் ஓட்டு என்கிட்ட இருக்குது, 3 தேர்தல்களை நான் சந்திச்சவன், நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, அப்போ எனக்கு கூட வாங்க, நான் 134 நீங்கள் 100 இப்படின்னு அதிகபட்சமாக வருவார். அதுக்கு விஜய் சம்மதிக்க மாட்டார்ல. விஜய் நினைப்பார் நான் 180 நீங்கள் ஒரு 50 அப்படின்னு அவர் நினைப்பார். அந்த இடத்துல அதனால வந்து அது யார் முன்னாடி அப்படிங்கிற இடத்துல அது இடிச்சிடும்னு நினைக்கிறேன். இதை நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு இந்த அவருடைய கொடி, இந்த சிம்பிள், இந்த கலர் டோன் இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு, அவரும் ரெட் எல்லோ தான் டாமினண்ட்டாக வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோடைய ஃபுல் கொடி வந்து சிகப்பு கலர், அதில் புலி மட்டும் மஞ்சளில் இருக்கும்.
இவர்கிட்டையும் டாமினண்டாக கூடிய 2 கலர் ரெட்டும் எல்லோவும் தான், 2 பக்கம் மேலே கீழே ரெட்டு நடுவில் எல்லோ. ஸோ இந்த பேசிக் திங்ஸே அங்கே தான் நிற்கிது. அதே சமூக நீதி, அதே எல்லாரும் பயன்படுத்துகிற அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ இவர் கூடயே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மி. அதனால் வந்து ஒரு டிஎம்கே கூட்டணியை உடைச்சு அல்லது மற்ற கட்சியிலேருந்து எல்லாரும் ஒன்று கூப்பிட்டு அவர் ஒரு அலையன்ஸ் ட்ரை பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாம் தமிழரனுடைய சில விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாருன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயம் தன்னுடைய கட்சி உறுதிமொழியில் முதல்ல அவர் வைக்கிறது தேசம்தான், 2வது மாநிலம், அதன் பிறகு மக்கள், தொண்டர்கள், அப்படி தான் அதை வந்து அவருடைய பேச்சே அதில் உறுதிமொழியில் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு மிக்சி மாதிரி கூட ட்ரை பண்ணாமல் ஒரு கிரைண்டர் மாதிரி ட்ரை பண்ணிட்டார் அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டார். அதில் யானை சின்னம் இருக்குங்கிறதுக்கு நம்ம தம்பி வந்து அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னமாச்சே பண்ணாங்க. பாமகவோட சின்னமாகவும் யானை இருந்துச்சு, சரிங்களா, அந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் உள்ளே வச்சிருக்கிறாரு, அப்புறம் ஸ்டார்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பைபிளில் இருக்கக்கூடிய 28 ஸ்டார் அப்படி ஒன்று குரூப் கிளம்பிட்டு இருக்குது, சரிங்களா. அவர் நெத்தியில் பொட்டு வச்சிருக்கிறாரு. இந்திய விடுதலைக்காக முதல் விஷயம் சொல்கிறாரு. அப்புறம் மொழி போராட்டம்ங்கிற 2வது விஷயத்த சொல்கிறாரு. சமூக நீதினு எல்லாரும் பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து அவர் நினைக்கிறாருன்னா, யாரையும் நான் விட தயாராக இல்லை. நீ கம்யூனிஸ்டா, காங்கிரஸா, நீ வந்து தேசியவாதியா, நீ வந்து மாநிலவாதியா, யாராக இருந்தாலும் என்கிட்ட வா, நான் வந்து சர்வரோக நிவாரணி, எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து அருமருந்து விஜய் அப்படின்னு அவர் ஹி இஸ் ட்ரைங் டு பி குட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாரும் இப்போ ஒரு ஐடியாலஜியில் எதிர்ப்பு எனக்கு நான் ஒருத்தன் தானே ஒரு கலர் நிற்கும். நான் இப்போ பிஜேபி தேசியம் பேசுதா நான் பேசுகிறேன், நாம் தமிழர் தமிழ் பேசுதா நான் பேசுகிறேன், நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்களா நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து பட்டியலின சமூகத்துக்காக சொல்லி நான் குரல் கொடுக்குறேன், நீங்கள் சிறுபான்மை சமூகத்துக்காக சொல்லி நானே சிறுபான்மை. அப்போ எல்லாருக்குமான ஒரு தீர்வாக அவர் ட்ரை பண்ணுறார். ஆனால் இது எல்லாமே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏன்னா அப்படி யூனிக்னஸ் தாங்க ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும். யூனிக்னஸ் தான் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும். திரு விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நபர், அதாவது செகப்பா முடியோட உயரமா அப்படி ஒருத்தர் தான் ஹீரோவாக முடியுங்கிற ஒரு ட்ரெண்டில் ரஜினிகாந்த் வந்த பிறகு உடைஞ்சது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு ஹீரோ இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதனால தான் தனுஷ் தான் வர முடிஞ்சது. அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார். அப்படி ஒரு தலைவர் முரளி இருந்தால் அப்படி ஒரு தலைவர், அதுதான் விஜய்க்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. இல்லாட்டி அவங்கன்னா அந்த ஹீரோக்கான என்ட்ரிலே அவங்க நிறுத்தியிருப்பாங்க, சரிங்களா. இதே விஜயோட தோற்றம் பற்றி தமிழ்நாட்டின் பிரபல வார இதழ் வந்து அப்பயே விமர்சனம் பண்ணிருந்துச்சு, சரிங்களா. அப்போ இன்னைக்கு வந்து அவர் அந்த பேட்டர்லேயே சாமானியருடைய பேட்டர்னில் வர்றார். அந்த என்ன வருதுன்னு எதை அவர் யூனிக்காக மாற்றுறாரு. எல்லாரும் சிகப்பாக இருக்கணுமா, நான் கருப்பாக இருக்கிறேன். எல்லாரும் உயரமாக இருக்கணுமா, நான் நார்மல் உயரத்தில் இருக்கிறேன். அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வித்தியாசப்பட்டு கிடக்கிறேங்கிறது தான் அந்த ரஜினி, அந்த விஜயகாந்த், அந்த விஜய். அப்போ இதில் வந்து பாலிசியில் ஒரு யூனிக். இப்போ ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் வந்து வித்தியாசமாக இருக்குது, அவங்க கட்சி ஓட்டுறாங்க, யூனிக்னஸ். அவங்க அரைச்ச மாவை அரைக்கலை, சரிங்களா. டிஎம்கேக்கான டிஎம்கே. ஏன் பிஜேபி யூனிக்காக நிற்குது, அவங்க புதுசாக சொல்கிறாங்க. காங்கிரஸ் விட்டுட்ட தேசியத்தை பிடிச்சிருக்கிறாங்க, புரியுங்களா. காங்கிரஸ் தேசியத்தில் வலுவாக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. காங்கிரஸ் தேசியத்தன்மையை கைவிடுது, பிஜேபி தேசியத்தன்மையை பிடிக்குது. இடதுசாரிகள் தேசியத்தன்மை விட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் தேசிய கட்சியே இல்லாமல் போயிடுச்சு நிலைமை வரும்போது பிஜேபிக்கான ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு வருது. அது மக்கள் இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. யூனிக்னஸ், அதாவது உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வருவேன், ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படி. எனக்கு ரஜினி பிடிக்கும், உங்களுக்கு கமல் பிடிக்கும், அவருக்கு விஜய் பிடிக்கும், அவருக்கு அஜித் பிடிக்கும், இப்படி ஆளுக்கு ஒன்று பிடிக்கும்ல. அப்போ என்ன யூனிக்னஸ். விஜய்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அஜித்திட்ட வேற ஒன்று இருக்குது. விஜய் அஜித் ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டும் தனித்தனியாக இருப்பாங்க கம்ப்ளீட்டாக. ஆளு உயரம், சிவப்பு, லாங்குவேஜ், பேசுறது, வைக்கிறது, நிற்கிறது, அவங்களோட ஃபேமிலி எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு. அப்போ அந்த யூனிக்னஸ் ரெண்டும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் எல்லாம் போயிருதில்ல. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெளிப்படுத்திக்கிற சித்தாந்தத்தில் நான் யூனிக்னஸ் பார்க்கல. அவர் எல்லாத்தையும் அரவணைச்சுங்கிறதுல வந்து சமூக நீதி, தேச ஒற்றுமை, மொழிப்பற்று. ஆமாம், நாங்கள் தான் இன்னைக்கு திரு சுமந்த்ராமன் எங்கள் சேனலில் சொன்னார், புதுசாக ஏதாவது சொல்லணும்ல. என்னங்க உங்களுக்கு பண்ணுவீங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. என்னங்க பண்ணுவீங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். என்னங்க பண்ணுவீங்க, சமூக நீதி. என்னங்க பண்ணீங்க, தேச ஒற்று. சார் இது எல்லாரும் நீங்கள் மாற்றி சொல்லுவீங்களா? நீங்க அரசியல் கட்சியே வேண்டாங்க, நீங்க சாதாரண என்ன சார் எல்லாருக்கும் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஊழலை ஒழிப்போம், மதச்சார்பின்மை கொண்டு வரும், எல்லாம் பிஜேபி சொல்லுவாங்க, திமுக சொல்லுவாங்க. கலைஞரை பத்தின 100 விழால சொல்றாருல, தேசத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நின்ற ஒரு கலைஞர். கார்கில்ல வந்து 50 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு கலைஞர் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இப்படி வந்து நாங்க முதல்ல நிப்போம் சொன்னார்ல. அப்போ வந்து எல்லாத்துமே சொல்லுவாங்க, தேசத்துல நாங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, திராவிட நாங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லோரும் சொன்னது நீங்கள் சொல்றீங்க, நீங்க என்ன தனித்துவமா சொல்ல போறீங்க? ஒருவேளை எல்லா கொள்கைகளை கொண்ட எல்லா மக்கள் தரப்புலையும் இது போய் சேரணும், நம்ம கட்சிக்கு அவங்க ஈர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயங்களை பொதுவானதாகவே வச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப வந்து டூப்ளிகேஷன் தான் நடக்காது, டபுளிங் நடக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஏன் சீமானுக்கே நான் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீமானு இவரும் சேருவாங்கன்னு நினச்சேன், இன்றைக்கி ஏன் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு. விஜய் அவர்களுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சீமான் அவர்களுக்கு 8% ஓட்டு ப்ரூவன்.
சீமானுடைய 8% விஜய்க்குள்ளே அடக்கம். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தால் 18 மாறாது, 10 தான் நிற்கும். ஸோ இவருடைய 8 தான் அவருடைய 10, அவருடைய 10 தான் இவருடைய 8, ரெண்டுமே ஒன்று, ஐடென்டிக்கல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, வேற வேற கிடையாது. ஆனால் பிஜேபியோட ஓட்டு வேற, இவருடைய ஓட்டு வேற, புரிஞ்சுக்கிறீங்களா? டிஎம்கேயோட ஓட்டு வேற, சீமானுடைய ஓட்டு வேற, புரிஞ்சுக்கிறீங்களா? நான் பாமகவுடைய ஓட்டு வேற, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வேற. இவங்க எல்லாமே எதிர் துருவங்கள். ஆனால் இவங்களுடைய ஓட்டுல அதிமுகவுடைய ஓட்டு திமுகவுடைய ஓட்டு ஒன்று. கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க. அதிமுக ஓட்டு திமுக ஓட்டும் ஒன்று. ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் திமுகவினர் அதிமுக வாக்களித்தார்கள். விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் அதிமுகவினர் திமுக வாக்களித்து விட்டார்கள். அதுதான் ஐடென்டிக்கல் ஓட்டுன்னு சொல்கிறேன். அதனால தான் அவங்களுடைய ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30% ஆட்கள் ஓட்டு போடலை. 70% நம்முடைய போலிங் 2024 30% போலால வச்சிருங்க. 18% பிஜேபி எடுத்துருச்சு, 8% சீமான் எடுத்துட்டார். புரியுங்களா? 30, 18, 48, 6, 54, 56% ஓட்டு அதிமுக திமுக இருந்து வெளியே போயிருச்சு. அப்ப 46% அவங்க வச்சிருக்காங்க. வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதே அந்த 46 தான். வெளியே போயிருச்சு. 56 வந்து வெளியே போயிருச்சு. புரியுங்களா? உங்களுக்கு மெஜாரிட்டி பீப்புள் ஆர் நாட் வித் ஏடிஎம்கே டிஎம்கே. உங்களுக்கு 30% எனக்கு யாருமே வேணான்னு ஓட்டே போடல. போட்ட ஓட்டுல 18 இங்கே போயிருச்சு, 8 இங்கே போயிருச்சு. மற்றவங்க அலைன்ஸ்லாம் விட்டுருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் விட்டுருங்க. அப்போ எவ்வளோ போலா இருக்கும் பாருங்க, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதை தான் சொல்ல. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கேக்கான ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. எப்படி எம்ஜிஆர் சிவாஜிக்கான காலம் போய் கமல் ரஜினிக்கான காலம் வந்து அடுத்ததாக அஜித் விஜய்க்கான காலம் வந்ததோ அது போல இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கான காலம் போய் அடுத்த 2 கட்சிக்கான காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது எக்ஸிஸ்டிங் 2 பார்ட்டியா வரப்போகிற பார்ட்டியாங்கிறது தான் கேள்வி. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு கால்குலேஷன், அதில் இருக்கக்கூடிய மீதமான ஓட்டுகள் அனைத்தையும் விஜய் பக்கம் திருப்பறதுக்கான வேலைகளில் அவர் ஈடுபடுவாரா? அப்படி தான் முயற்சி பண்ணுவார். வருமாங்கிறதான கேள்வி. அப்படி தான் முயற்சி பண்ணுவார். அவருக்கு திமுக ஓட்டு வரணும், அதிமுக எல்லாத்தையும் ஓட்டு வரணும் தான் பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. வருமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ தினகரன் அப்படிங்கிற பேப்பர் வந்து ரீலான்ச் பண்ணாங்க. சன் குடும்பம் வந்து வாங்கிட்டு பயங்கரமான விளம்பரம் போட்டு நம்பர் ஒன் அப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கணும். ஒரு ஈர்ப்பு வரும், எல்லாரும் கவனிப்பாங்க. ₹1 பேப்பர் ஒன்று எஸ் அந்த அட்டென்ஷன் வரும். அதற்கு பிறகு சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அப்போ புதுசாக ஒன்று லான்ச் பண்ணும்போது தினத்தந்தி வாங்கிட்டு இருக்கிறவங்களும் தினகரன் வாங்குவாங்க. புரியுங்களா? தினத்தந்தி எந்த பேப்பருமே வாங்காதவங்களும் தினகரன் வாங்குவாங்க. அது முதல்ல அப்படி வரும். அப்போ எல்லாமே கலந்தா இருக்கும். அப்புறம் ஒரு நிற்கும், சஸ்டெயினபிலிட்டி நிற்கும். அதுக்கு தான் உங்களுக்கு 4-5 எலெக்ஷன் தேவைப்படும். திரு விஜய் 4-5 எலெக்ஷன் நிற்பாராங்கிறது தான் கேள்வியே. 26 ஆட்சி பிடிக்க மாட்டாருன்னு சொன்னேன்ல, அதில் நான் இப்பயே சொல்லிடுறேன், ஆட்சி எப்பயுமே பிடிக்க மாட்டார் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் அவ்வளோ நாள் நிற்பாராங்கிற கேள்வி வைப்பேன். அந்த நல்ல அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஒரு எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அது திரு ரஜினிக்கு தெரிஞ்சனால தான் மாட்டேனார். ரஜினி அவர்கள் ஒரு எலெக்ஷன் பிடிச்சிருப்பேன் நம்பியிருந்தாருன்னு அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சுன்னு இறங்கியிருப்பார். பட் ஒரு எலெக்ஷனில் முடியாதுன்னொடனே அவர் இல்லை, இந்த ஏஜை வச்சுக்கிட்டு நம்ம வந்து 4-5 எலெக்ஷன் நம்ம நிற்க முடியாது. விஜய் சீமான் எப்படி நிற்கிறாரு? 3 மேஜர் தேர்தல் அப்புறம் உள்ள கல்லு குண்டு மாதிரி உள்ள நிற்கிறாரு. அப்போ அதை வச்சு ஒரு கிராஜுவலாக கூடுது. மக்கள் இப்போ தான் பார்க்குறான், எப்போ யாரோ ஒரு ஆள் தனியாக சத்தம் போட்டு இருக்கா, அப்படி என்ன பாப்பா நல்ல மனுஷப்பா அவருக்கு 2 ஓட்டு கொடுப்பா அப்படிங்கிற. இந்த பக்கம் பிஜேபி பார்க்குறான், இவங்க தான் நேஷனலிஸ்ட் ஐடியாவே இல்லைப்பா, எல்லாம் பூரா வந்து எக்ஸ்ட்ரீம் குரூப்பாக இருக்கும் ஒவ்வொரு பக்கமும், இவங்க என்ன நேஷனல், இப்போ இந்த பக்கம் ஓட்டு போடுப்பா அப்படின்னு இவங்க எலெக்ஷன் நின்ன பிறகு தான் கொடுக்குறாங்க. இன்னமும் அவங்களுக்கு ஒரு எம்பி கூட கொடுக்கல. புரியுங்களா? அடுத்த எலெக்ஷனில் கொடுத்துருவாங்க, அசம்பிளி எலெக்ஷன்லேயே வந்துருவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? 36 பிஜேபி ஆட்சினே சொல்கிறேன். ஏன் 36 பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறேன்? ஏன் நாளைக்கு சொல்லாமல், எனக்கு நான் பிஜேபி சப்போர்ட், நான் பிஜேபி சொல்லிடலாம், நாளைக்கு பிஜேபி ஆட்சின்னு சொல்லிடலாம்ல, அண்ணாமலை முதலமைச்சராக 2026 நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா மக்கள் பார்க்குறான், என்னதான் அது பார்ப்போம். அண்ணாமலை பிஜேபி என்ன செய்கிறாரு, பிஜேபி அண்ணாமலை என்ன செய்கிறாங்க, இவங்க இன்னும் சேர்ந்து நாட்டை என்ன செய்கிறாங்க, இது பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ சஸ்டெயினபிளாக நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போடுவாங்க. இதற்கு முன்னாடி 4% 5% சொன்ன கட்சி இன்றைக்கி 18% நிற்கிது. ரைட்? அப்புறம் அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டில் 34 பெரிய வெற்றி, 2029 பெரிய வெற்றி காத்திருக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 29. அதற்கு பிறகு 31, 36 ஒரு 31 எதிர்கட்சியாக வந்துடுறாங்க, 36 ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்க. அப்போ அந்த சஸ்டெயினபிளாக போகும். நான் ஏன் சொல்கிறேன், 4 எலெக்ஷன் அவங்களுக்கு ஆகுன்றேன். அது மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஒரு 4 எலெக்ஷன் தேவைப்படும். எனக்கு டவுட்டு 4 எலெக்ஷன் அவர் நிற்பாரா அப்படிங்கிறது. ஆனால் மக்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தேர்வு இருக்கும்ல சார். ஆல்ரெடி வந்துருச்சு. என்ன முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் சார் விஜய் அவர்கள் வெல்லவே முடியாது நான் சொல்ல பார்த்துங்க, நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள் வெல்றதுக்கு 4 ஆகும் நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் முதல் படம் உள்ள நுழைஞ்ச போது ரஜினி கமல் சூப்பர் ஸ்டார்ஸ் 2 பேரும் அன்னைக்கு அவங்களை அடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ரஜினி கமல் அவருடைய படத்துக்கு இணையா இல்லாட்டி அதற்கு கூடுதலான மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு.
சரிங்களா? இன்னைக்கு ரஜினி வாங்குற சம்பளம் இவர் வாங்கலாம், எனக்கு தெரியாது. ரஜினியோடைய வெற்றி இவருக்கு கிடைக்கும், கண்கூடா பார்க்குறோம். எப்போ? முதல் நாளில் இல்லை, சரிங்களா? இவர் நாளை செய்தியோ மாணவனம் வந்தபோது இந்த உள்ள வெற்றி இன்னைக்கு வரும்போது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஓப்பனிங்கே ரொம்ப பெருசு. ஒரு மலையாள படத்தில் டைலாக் வைக்கிறான், சும்மா ஸ்டைல் பின்னிடுவார் விஜய் மாதிரி அப்படின்னு. மலையாள படத்தில் டைலாக் இருக்கு, விஜய் மாதிரி ஸ்டைல் பின்னிடுவார். அப்போ இன்னைக்கு ஹீஸ் ரீச்சஸ். அதே தான் இங்கேயும் இவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நாளைக்கு இல்லை. ஆனால் அத்தனை நாள் இவர் நிற்பாராங்கிறதுலாம் எனக்கு டவுட். ஒரு 4 எலெக்ஷனுங்கிறது ஒரு 20 வருஷம். அந்த 20 வருஷம் நின்னார்னா இவருடைய 70 வயசில் இவருக்கு வந்து பெரிய உயரத்தை தொட முடியும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. 70ங்கிறது பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஏஜ் கிடையாது. ஆனால் அங்கே அவர் அப்படி தாங்குவாராங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போ புது ஆள் வருவாங்க, பழைய ஆள் எல்லாமே சேர்ந்து வருவாங்க. இன்றைக்கி என்ன, இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறத தாண்டி இன்றைக்கி பிஜேபி நாம் தமிழர்னு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அப்போ இதையும் நீங்கள் முந்தோன்னா இன்னும் வேலை பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு பிஜேபி என்ன செய்யுது, எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, பிஜேபி வந்து ஏடிஎம்கே தான் ரொம்ப குத்துதோ, டிஎம்கே குத்துறத விட ஏடிஎம்கே தான் குத்து. ஏன் டவுட் வருது? பிஜேபி 3வது கட்சி, அது முதல் கட்சியாக மாறணும்னா முதல்ல 2வது கட்சியை காலி பண்ணணும். 2வது இடத்த பிடிச்சா தானே அவர் நம்பர் 1 இடத்த பிடிக்கணும். 2வது இடத்த பிடிக்காம நம்பர் 1 வர முடியாதுல்ல. அப்போ அந்த பக்கம் அப்போ திரு விஜய் அவர்கள் நம்பர் 1 ஆகணும்னு முதல்ல அண்ணாமலை சீமானம் முந்தணும், அப்புறம் ஏடிஎம்கே முந்தணும், அப்புறம் டிஎம்கே முந்து தான் ஆட்சிக்கு வர முடியும். இந்த ஜம்ப் இருக்கு பாருங்க. அப்போ இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நான் சொல்லுவேன். மக்கள் மத்தியில் இப்படி ரெண்டு விஷயம், ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி, சிவாஜி கமல் மாதிரி, எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி மாதிரி, எம்ஜிஆர் கமல் மாதிரி, பிஜேபி நாம் தமிழர், இது தமிழ் நேஷனலிஸ்ட்டு, இது இந்தியன் நேஷனலிஸ்ட், இப்படி 2 துருவங்கள் செட் ஆயிருச்சோ நான் நினைக்கிறேன். இந்த 2 பேருக்குமான வளர்ச்சி. இப்போ பிஜேபி எமர்ஜ் ஆயிடுச்சு, நாம் தமிழர் தோத்துருச்சுன்னா வேறையாக இருக்கும். நாம் தமிழர் பயங்கரமாக ஜெயிச்சிருச்சு, பிஜேபி டப்பா டான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். 2 பேருமே குரோ ஆகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன திமுக 2மே பின்னடைகிறாங்க. திமுக கூட்டணிக்கு 6% வாக்குகள் குறைஞ்சிருச்சு. ஏடிஎம்கே ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியல. 7-8 இடத்துல அவங்க வந்து நம்பர் 3 போகிறாங்க. சொல்லுவீங்களா? அப்போ வேற 2 பேர் எமர்ஜ் ஆகிட்டு வர்றாங்களோ இந்த கணக்கு. அப்போ திரு விஜய் அவர்கள் இத்தனை பேரை முந்தணும் அப்படின்னா இன்னமும் டபுள் வேகம் காணும். சார், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுது சார். நாம் தமிழர் கட்சி ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இத்தனை வருடங்களாக நாங்கள் தனித்து தான் தேர்தலை காண போகிறோம், எந்த இதுவாக இருந்தாலும் தனித்து தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் லேசாக சாஞ்சு கூட்டணிக்கு அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரணும், அப்படி வந்தால் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அது எல்லாராலையுமே வந்து ஏன்னா இவர் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். குறிப்பாக தம்பி விஜய் அவர்கள் வந்து நான் தான் முன்னாடி வந்தவன், ஸோ அவர் தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது மாமா மச்சானுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், அது வந்து சொல்ல முடியாது, பங்காளி கட்சிகள் கூட தான் வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதில் விஜய் குறித்து கேட்கும் போதும் அவரும் மாமா மச்சான் லிஸ்ட்டில் தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ 2 சைடில் விஜய்க்கு கூட்டணிக்கான கேட் ஓப்பனில் தானே சார் இருக்குது. 2ஆக பிரித்து பார்ப்போம். ஒன்று, திரு சீமான் அவர்கள் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாரா அப்படிங்கிற உங்கள் கேள்வியோட ஃபர்ஸ்ட் பார்ட். அவர் நிலைப்பாடை மாற்றலை. அவர் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னது காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே கூட தான். சரிங்களா? அவர் டாக்டர் ராமதாஸ் பற்றி ஒரு நாள் மதிப்பு குறைவாக பேசுனதே கிடையாது. திருமாவளவன் கூட அவர் விட்டு கொடுத்தது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி அவர் வந்து ரொம்ப உடப்படியாக இருப்பார். அவர் வந்து கடுமையான போராளின்னு அவங்களுக்கு வந்து தூக்கி பிடிக்க பேசுவார். அவர் வேண்டான்னு சொன்ன இந்த 4 பிரதான கட்சிகளோட, ஏன்னா இந்த 4 பேருடையும் அவர் கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணி வச்சா நம்பர் 2 போய் நிற்கணும். அதனால தான் இப்போ விஜய்க்கு என்ன சொல்றாரு, ஏன் கூட தம்பி வந்தால் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கூட்டணிக்கு தயாருங்கிற நிலைப்பாடு மாற்றம் இல்லை. என் தலைமையை ஏற்றுக்கொண்டால் யார் கூட நான் தயார். நான் முன்னாடி சொன்னேன்னா ஒன்னா நின்னா முன்னாடி நிற்கிற யாருன்னு. அப்போ முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிட்டா பின்னாடி யாருனாலும் நிற்கலாம். புரியுங்களா? அப்போ சீமானின் தலைமையை ஏற்றுக்கொண்டவர் யாருனாலும் நாம் தமிழர் கூட்டணி வைக்கலாம். ஸோ அவர் நிலைப்பாடில் மாற்றம் இல்லை. ஒன்று, விஜய் அவர்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது, விஜய் அவர்களுக்கு 4 வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். 2 வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணியை உடைச்சி ஒரு வாய்ப்பு, அதிமுக கூட சேர்றது ஒரு வாய்ப்பு, பாஜக கூட்டணியோட ஒரு வாய்ப்பு, நாம் தமிழரோட ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இதை ஒன்றுனா காலி பண்ணிட்டே வந்தார். இப்போ ரிவர்சல் ஒரு பண்ணுனேன். திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு கட்சியிலே சேர்ந்துக்கலாம், ஏற்கனவே சொன்னேன். பாஜக கூட சேர முடியாது, ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்னு காட்டுவார். ஏன்னா சிறுபான்மைக்கான ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஆமாம், ஹெச்ராஜா அவர்கள் சீண்டிய போது ஆமாம் ஜோசப் விஜய் தான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டவர். சரிங்களா? அப்போ ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அங்கே ஒன்று இருக்குது. அவருக்கு சிறுபான்மை வாக்கள் திமுக வந்து ஏடிஎம்கேக்கு போகிறத விட விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். திமுக கூட்டணியிலேருந்து ஒரு சிறுபான்மை வாக்கள் வெளியே போகும்னா அது இன்னைக்கு தேதிக்கு ஏடிஎம் கிட்ட போகிறோட இவர் தான் போகும். ஏன்னா இவர் வந்து சுத்தமான ஒரு சிறுபான்மையாக அவர் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய ஆள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ அவர் ஸோ பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, டிஎம்கே கூட கூட்டணி கிடையாது. டிஎம்கேலேருந்து உடைஞ்ச ஒரு கூட்டணியை ட்ரை பண்ணலாம் காங்கிரஸ் மாதிரி வந்துட்டு. ஏடிஎம்கே கூட போனால் செகண்ட் பில் பண்ணுவோம், நாம் தமிழர் கூட போனால் ஐடென்டிக்கல் ஓட்டு. அதனால் நான் வந்து ஒரு டிஎம்கே அலையன்ஸை உடைச்சிட்டு ஒரு புது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம்
தேசிய ஜனநாயக கூட்டணி ட்ரை பண்ண மாதிரி, மக்கள் நல கூட்டணி ட்ரை பண்ண மாதிரி, இரு பெரும் கட்சிகள் இல்லாமல் நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நடக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு கேள்வி வரும்ல சார், அப்போ உடைய போகிறது நாம் தமிழனுடைய வாக்குகளா இல்லை பிஜேபியினுடைய வாக்குகளான்னு? பிஜேபியோட வாக்குகளுக்கும் இவங்க யாருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ திமுக அது தனி. திமுக பிஜேபியோட வாக்கு சீமான் வாக்குக்கு சம்பந்தமே இல்லாதது. நான் உங்களுக்கு சொன்னேன், 2 பேருமே வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னேன். விழுந்தது திமுக அதிமுக ஓட்டு, எழுந்தது நாம் தமிழர் பாஜக வாக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 2 பேருமே குரோ ஆயிருக்காங்க. யாரா ஒருத்தர் குரோ இருந்தால் கணக்கு வேற, புரியுதா? இங்கே உள்ளவங்க எங்கே போயிட்டாங்க? 3வது ஆல்டர்னேட்டிவ் சீமானை நம்பிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பிஜேபி தான் மாறிட்டாங்கன்னு நினைக்கலாம். இல்லை, பிஜேபியும் வளர்ந்துருக்கு, நாம் தமிழர் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அண்ணாமலையை நம்பலப்பா எல்லாருமே வந்து தமிழ் தேசியம் பக்கம் போயிட்டா, அது இல்லை. தமிழ் தேசியமும் வளர்ந்துருக்கிறது, இந்திய தேசியம் வளர்ந்துருக்கிறது. விழுந்திருக்கிறது வந்து திராவிட இயக்கங்கள் 2 தான். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ சீமானுடைய வாக்கும் விஜயோடைய வாக்கும் தான் ஒன்று. விஜயோட வாக்கும் பிஜேபி வாக்கும் ஒன்று கிடையாது. சார், நீங்கள் இப்போ பேசும்போது தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கொள்கைகளில் என்ன தனித்துவமாக அவர் எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய கட்சி கொடி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி கொடிகளை விட கொஞ்சம் தனித்துவமாக தானே சார் இருக்குது. அது குறித்தும் கொஞ்சம் பேசுவோம் சார். சமத்துவ மக்கள் கட்சி கொடி மாதிரி இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அதில் வாகை மலர் இல்லை, 2 பக்கம் யானை. ஏங்க அப்படிங்க, அதில் கருப்பு இல்லை சிவப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படி நான் சொன்னேன் ப்ரொடாமினன்ட் என்னங்கிற பாருங்க. நான் உங்களுக்கு நாம் தமிழருடைய கட்சி கொடியை சொன்னேன். நாம் தமிழர் கட்சிகளில் 2 கலர் தான் ப்ரொடாமினன்ட். ஃபுல் ரெட்டு, புலி வந்து எல்லோ. ஸோ 2 கலர் தான் அவங்க போடுவாங்க. திரு விஜய் அவர்களுக்குள்ள 2 பக்கம் ரெட்டு, நடுவில் எல்லோ. இதான் ப்ரொடாமினன்ட். உள்ள யானை இருக்குது, பூ இருக்குது, அதெல்லாம் 78 ஸ்டார் இருக்குது, அதெல்லாம் தனியாக விடுங்க. சமத்துவ மக்கள் கட்சி பாருங்க, இதே எல்லோ இதே ரெட்டு தான் ஃபுல் கொடியே. ஸோ அவங்க கொடி கம்பத்துக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க. சமத்துவ மக்கள் கட்சியோட கொடி கம்பத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம் தமிழருடைய கொடி கம்பத்தை யோசிச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி கம்பத்தை வச்சு பாருங்க. 3லையுமே ரெட் எல்லோ ரெட் மூணுன்ற ஒரு இடத்துல 2 கட்சிகள் தானே சார் இப்போ இருக்க போகுது. இல்லை, அதான் உங்களுக்கு நீங்கள் கட்சியோடைய கொடியோடைய தனித்துவத்தை கேட்டீங்களேங்கிற சொன்னேன். 3யுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு தான் கொடி கம்பத்தில் வந்து நிற்கும். நீங்கள் தனியாக போடும்போது ஒன்று போடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஐடென்டிக்கலாக ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது வேறு விஷயம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கொடியும் அதிமுக கொடியும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்படி ஒரு பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் அவங்க என்ன இவங்க விஜய் அவர்கள் என்ன ஆவார், எவ்வளோ ஓட்டு கிடைக்குங்கிறது இந்த பாடல்லையோ இந்த கொடியிலையோ கிடையாது. அவருடைய செயல்பாடில் இருக்குது. அவர் முழு கருப்பில் கொடி வச்சா தோற்றுருவார், முழு வெள்ளையில் வச்சா ஜெயிச்சிருவார்னு ஏதாவது கணக்கு இருக்கான? கலர் டசன்ட் பிளே ரோல். அது வந்து ஒரு கேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். அதை தாண்டி அவருடைய செயல்பாடு நிலைப்பாடு தான் அங்கே நிறுத்த போகுது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை எனக்கு கொடுத்த நேர்காணல் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எஸ்எஸ்சி அவர்கள் விஜய் அவர்களை முன்னாடியே கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருந்தாரு, ஆனால் இவர் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தார். இது மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன முரண்பாடுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க எஸ்எஸ்சியும் வந்திருக்காங்க, அவருடைய மனைவியும் வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு நெகிழ்ந்து இந்த விஷயத்த சொன்னார், அப்பா அம்மா வந்திருக்காங்க, எனக்கு அவங்கக்கிட்ட நன்றி சொல்லணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவங்க 2 பேருக்குமான மோதலே கிடையாது. மோதலே கிடையாதுன்னு சொன்னது சொல்லிட்டு இருக்கேன். அது மோதலே கிடையாது. என் புள்ள நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? என் புள்ள நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றேன், புள்ள வந்து நான் இன்ஜினியர் ஆகணும்டா. டே, உனக்கு டாக்டர் ஒத்து வரும்டா, நீ நல்லா படிப்படா, உனக்கு இருக்குடான்னு சொல்றேன். புள்ள இல்லை இன்ஜினியர்டா. நாளைக்கு அந்த புள்ள டாக்டர் ஆகும்போது அன்னைக்கு தான் சொன்னேன்ல, அவ்வளோதான். அது சந்தோஷம் தான். அப்போ வந்து நான் டாக்டரான அன்னைக்கே சொன்னேன், நீ ஆகலை அப்படி கோச்சிக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நீ இன்னைக்கு வந்தியே, நான் வந்து என்னைக்கோ அதை செய்ய சொன்னேன், நீ இன்னைக்கு செஞ்சியே. நான் வந்து இன்னமும் திரு விஜய் அண்ட் எஸ்ஏசி தான் சரின்னு நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர தயங்கின ஒரு இடம் 2019 பாராளுமன்ற தேர்தல் அவர் விட்டது. திரு கமலஹாசன் அவர்கள் பெரிய வெற்றி பெற முடியாமல் போனது அந்த இடம் தான். அதே தேர்தலில் மக்களவை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் உள்ள பெரிய வந்த சிக்கல் தான். அதே தான் இங்கேயும் நினைக்கிறேன். ஒரு தேர்தல் வந்தபோது கட்சி அறிவிச்சிட்டு அந்த தேர்தலுக்கு பங்கேற்காமல் முடிஞ்சதில் ஒரு வாய்ப்பே போயிடுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து நின்றுந்தாருன்னு அவர் 20-25% வாக்கில் அள்ளிப்பார். தமிழ்நாட்டு அரசியலே மாறி இருக்கும். அந்த தேர்தல் வந்த உடனே 1-2 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 1 வந்து டிஎம்கே, 2 வந்து இபிஎஸ், முடிஞ்சு போச்சு. அதே தான் அசம்பிளிலையும் வந்துருச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 1 and 2 இடம் காலி இல்லை. அவர் திரு ஏசி சண்முகம் காலேஜில் வச்சுட்டு திரு ரஜினி சொன்னார், ஆமாம் இங்கே வெற்றிடம் இருக்குன்னார். அந்த வெற்றிடம் 2019 பாராளுமன்றத்தில் முன்னாடி வரைக்கும் இருந்தது உண்மை. 19 பாராளுமன்றத்தில் மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு 1-2 முடிவு பண்ணோடனே அந்த இடம் வேக்கன்சி இல்லை. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி முன்னாடி ஆரம்பிச்சுட்டு
19 களம் கண்டிருந்தாரு, இல்லை 19 பேசாமல் இருந்துட்டு அப்புறம் சார் 24 களம் மன்னிக்கணும் 24 2024 களம் காணாமல் 24 கட்சி ஆரம்பிக்காம பின்னாடி பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை. 2024 தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கிற சொல்லி 24 தேர்தலில் நான் இல்லைன்னு சொன்ன போதே அது பெருசாக பலவீனப்பட்டு போனதான் நினைக்கிறேன். அதில் திரு எஸ்ஏசி அவர்கள் சொன்னதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முன் தயாரிப்புல முன்னாடியே பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் டக்குன்னு ஆரம்பித்து போய் டக்குன்னு அப்படி கட்சி ஆரம்பிக்கிற விஷயம் அப்படி இல்லை. அது அவ்வளோ சுலபமான சினிமா மாதிரி அது இல்லை. சினிமாலேயே திரு எஸ்ஏசி அவருடைய பேக்கப் தேவைப்பட்டுச்சு. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக நிற்கிறாருன்னா அதுக்கு அவங்களோட அப்பாவுடைய தியாகம் எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்க்கணும். அவங்க அப்பா அவ்வளோ உழைச்சு ப்ரொமோட் பண்ணார், வரிசையாக ஒரு படம் பண்ணார், சொந்த காசை போட்டு பண்ணார், எதிர விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் பண்ணார், இடாமல் பண்ணி அப்புறம் இந்த பையன்ட்டு யூனிக்னஸ் பார், நல்ல டான்ஸ் ஆடுறான், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு ஒன்றா பார்த்து இவருடைய யூனிக்னஸ் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அவருக்கு ஒரு ஃபேமஸ், அதுக்கப்புறம் அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்பாவுடைய தயவு தேவைப்படல. ஆனால் கூட்டு போய் வழிநடத்தி நிப்பாட்டி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அப்பா. அதே தான் அவர் இங்கேயும் பண்ணியிருப்பார். அரசியலுக்கு அவருடைய லான்ச் பியூட்டிஃபுல்லான லான்ச் ஆச்சு. ஏன்னா அவர் விஜயகாந்த் உருவாக்குனவர், ஒரு விஜயை உருவாக்கி காட்டிட்டார், 2 ஹீரோவை தமிழ்நாட்டை உருவாக்கிட்டார். அவர்கிட்ட இந்த அரசியலுக்கான ஐடியாவை கொடுத்திருந்தா இன்னமும் பெட்டரான சக்ஸஸ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை பெண்ணமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.